ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோபி பாக்கியாட்ட சொல்கிறாரு, அதான் டைவர்ஸ் வாங்கின விஷயத்த சொல்லிட்டேல, இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. எழில் கோபிகிட்ட சொல்கிறாரு, அம்மா ஒன்றும் உங்கள் கூட குடும்பம் நடத்துறதுக்காக வரலப்பா, அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கோபி சொல்கிறாரு, என்னது அவளோட திங்ஸா, அவள் உழைப்பில் சம்பாதிச்சு வாங்கின ஒரு குண்டூசி கூட இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாமே என்னோட உழைப்பில் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. எழில் சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாப்பா, இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கெட்ட சொல்கிறாரு, நீ போய் உன்னோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாமா, வேறு எதுவுமே தேவையில்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இனியா பாக்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ நிஜமாவே நீங்கள் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக போகிறையாம்மா, என் மேலே கூட உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இனியா சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு அழுறாங்க. டேடி செஞ்சது தப்புனா நீ செஞ்சதும் தப்புதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. என்னை பார்க்காம நீ இருந்துருவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இனியா. ஜெனி சொல்கிறாங்க, இவ்வளோ தூரத்துக்கு இனியா ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி மாதிரி இங்கேயே இருங்க ஆண்டி, டிவர்ஸ் வாங்கினா என்ன, அது ஒரு பேப்பர் தான், அதை தூக்கி போட்டுடலாம் ஆண்டி, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, எப்போ பாக்கியா கோர்ட்டில் ஏறி எனக்கும் இவளுக்கும் டைவர்ஸ் வாங்கினாலும் அப்போவே அவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு அறுந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவகிட்ட எல்லாரும் எதுக்காக கெஞ்சிட்டு நிற்கிறீங்க, இவ இல்லாட்டி நம்ம குடும்பம் என்ன நடுத்தருவுக்கு வந்துடுமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. ஒரு நிமிஷம் கூட பாக்கியா இங்கே நிற்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கோபி சொல்கிறாரு, பாக்கியா இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் பார்த்தது ஜஸ்ட் குக் பண்ணுற வேலை மட்டும்தான், அந்த வேலையை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, ஜஸ்ட் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அந்த வேலையை யாருனாலும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செல்விக்கும் பாக்கியாவுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வித்தியாசமும் கிடையாது, அவளை மாதிரி தான் இவளும் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. நீ போய் உன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு. இப்போ பாக்கியாவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. செலியன் எழில்கிட்ட சொல்கிறாரு, நீ இருக்கிற தைரியத்தில் தான் அம்மா இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா அங்கே எந்த வசதியுமே இல்லாமல் ஆஃபீஸில் அழுதுகிட்டே தங்குறதுக்கு பேர் ஆட்டம் போடுறதா அப்படின்னு எழில் கேட்குறாரு. இப்போது அப்பா பண்ணதுக்கு என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அப்பா நமக்கு காட்டியிருக்கிற உதாரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு எழில். வீட்டில் ஒய்ஃப் இருக்கும்போதே வெளியில் இன்னொரு லேடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு எழில் சொல்கிறாரு. என்னை விட எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ இதை ஃபாலோ பண்ணுவியா செலியா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்துட்டு ஜெனி சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு. செலியன் கோபப்படுறாரு. இப்போ எதுக்காக கோபப்படுற, அப்பா செஞ்சது சரிதானே, அப்போ நீயும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி சொல்கிறாங்க, தேவையில்லாத வாக்குவாதெல்லாம் வேணாம் எழில், நீ எடுத்து சொன்னேன்னா கண்டிப்பாக ஆன்ட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, இனிமே பாக்கியா என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வீட்டில் நான் அவளை தங்க விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா இப்போ அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இனியா பாக்கியாட்ட சொல்கிறாங்க, டேடி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக என்னை விட்டுட்டு ஏமா போகிற, நீ இல்லாமல் நான் எப்படிமா இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடு நீ இல்லாட்டி நல்லாவே இருக்காதுமா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க இனியா. ஓபி சொல்கிறாரு, அவள் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப நீ எதுக்காக இனியா அவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிற, உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓபி சொல்கிறாரு, இனியாட்ட நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம என்றைக்குமே கெஞ்சவே கூடாது இனியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனியா சொல்கிறாங்க, அம்மா இல்லாமல் இந்த வீடு நல்லாவே இல்லை டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை டாடி, இந்த வீட்டில் இருக்க யாருமே நிம்மதியாக இல்லை டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி அம்மா கோபிகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எப்படின்னு தெரியலடா, ஆனால் பாக்கியா இந்த வீட்டில் இல்லாதது இனியாவுக்கு பெரிய இழப்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாட்ட கோபி சொல்கிறாரு, பாக்கியாவுக்கு இந்த வீட்டில் இனிமேல் இடம் கிடையாது, அம்மா வேணும் அப்படின்ற நினைப்பை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கோபி சொல்கிறாரு, என்னை அவமானப்படுத்தின இவளுக்கு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாதுமா, கிளம்ப சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா மாமியார் பாக்கியாட்ட கேட்குறாங்க, நாங்கள் இத்தனை பேர் எடுத்து சொல்கிறோம், ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட எங்கள் மேலே மரியாதையே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்த பாக்கியா இப்படி இல்லை, அவள் எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் முன்னாடி நிற்கிற பாக்கியா பாறை மாதிரி உறைஞ்சி போய் இருக்கிறா, இவளுக்கு சுயநலம் தான் முக்கியமாக தெரியுது அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க. பாக்கியாட்ட சொல்கிறாங்க, இப்போ நீ பண்ண தப்புனால இந்த குடும்பத்தையே ரெண்டாக உடச்சி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவெடுக்கிற நேரம் சில நேரம் வரும், அதில் உணர்ச்சி வசப்படாமல் நீ முடிவெடுக்கணும் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.